சுதந்திரமானவை இந்த 5ஆம் வாக்குத்தத்த செய்தி கத்தாப்பாதை ஆசிரியப்படும் இந்த வார்த்தை இருபுறம் கற்பிடப்பட்டவரும் கேட்கிறவர்கள் கால்கள் கேட்க கடவுள் சொன்னதை கேட்டு மறந்தவர்கள் மாறும் தகுதிப்படுத்துவதற்காக என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டால் செய்வேன் சொன்னது அப்படியாக இந்த வார்த்தை ஒவ்வொரு ஆமீனில் இருக்க பாருங்க தகுதிப்படுத்தும் ஒவ்வொரு குடும்பத்தும் ஆசிரியமாக இருக்க பாருங்க தகுதிப்படுத்துவதற்காக பலம் பண்ணிட்டு கருத்தை இயேசு நல்லதாக ஆமாம். இன்றைய நாளில தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனமாகப்பட்டது ஏசாயா புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வேன். அல்லேலூயா. இன்றைய நாளிலும் கூட தேவன் தாமே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாகப்பட்டது பூரண சமாதானம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று. இந்த பூரண சமாதானம் பெறுவதற்கு 2 நிபந்தனைகள் உண்டு. ஒன்று, கர்த்தரை உறுதியாக பற்றிக் கொண்ட மனதை உடையவனாக இருக்க வேண்டும். 2வது, கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும். இந்த அநேக தேவ பிள்ளைகள் சமாதானத்தை தேடி ஓடுகிறார்கள். அவர்களது மனது தேவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. ஏசாயா புஸ்தகம் 57:19 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் மனிதரை நேசிக்கிறவர். அவரே என் கண்மலை, அவரே என் கோட்டை, அவரே என் துருகம். இப்படிப்பட்ட தேவன் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் சமாதானத்தை தேடி அலைகின்றனர். வேதத்திலே ஒரு பகுதி நாம் பார்க்கும் பொழுது, ஒரு இடத்திலே தேவன் லாசருவே வெளியே வா என்ற ஒரு வார்த்தையை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையானது ஒரு சக்தி நிறைந்த ஒரு வார்த்தையாக மாறி மரித்து 4 நாளான லாசருவிடம் போனது. லாசரு உயிரோடு வெளியே வந்தான். தேவன் மேல் உறுதியான மனதை உடையவர்களாக அந்த குடும்பம் இருந்ததனால் பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் சில மனிதரை தேடி ஓடுகிறார்கள். அவர்கள் கடைசி வரை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி விட்டு விடுவார்கள். ஆனால் நம் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, மரண பரியந்தமும் நம்மை காத்துக் கொள்ளுகிறவர். இந்த வசனத்தை நான் வாசிக்க வாசிக்க என் தேவனின் தொடுதலை உணர்ந்தேன். அவரது பிரசனத்தை என்னால் உணர முடிந்தது. இந்த மே மாதத்திற்கு அந்த வாக்குத்தத்தமானது தேவன் மேல் இன்னும் அன்பை அதிகரிக்க செய்தது, நம்பிக்கையை அதிகரித்தது. இது மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று தேவனால் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் சிருஷ்டிப்பின் தேவன். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நம்முடைய மனதை பார்க்கிறார். நம்முடைய மனது நம்பிக்கை உள்ளதாக இருக்கிறதா என்று பார்க்கிறார். இன்றைக்கு அநேக இடங்களில் பார்க்கும்போது சில சொல்லுவோம், நான் பலவீனம் என்று சொல்லுவார்கள். ஒரு சிலர் பார்ப்பார்கள், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும் பொழுது அந்த இன்டர்வியூல போனோம்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லப்பா 99% உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, 1% நீங்க எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 99% நம்ம பார்க்க கூடாது, அந்த 1% பாருங்க. அந்த 1% இது தேவன், அவருக்கு அது போதுமான ஒரு காரியம். அப்போ அந்த நம்பிக்கை தான் நமக்கு நல்ல ஒரு செய்தியை கொண்டு வரும். என் தேவனால் கொள்வோம் என்ற உறுதியான மனதை உடையவர்களுக்கு தான் தேவன் பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வார் என்று பார்க்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசித்தோம் என்றால், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்பிக்கை தான் மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அதில் 49ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால், ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ அவருடைய மகனை குறித்து அவனுக்கு கவலை. ஆனால் அதே நேரத்தில் நான் தேடி வந்த மனிதர் என் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அதனால தான் அவர் போன உடனே அங்க இயேசு சொல்லுகிறார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். நான் வந்து பார்க்கிறேன், நான் பிறகு வரையில் எதுவுமே சொல்லவில்லை, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்ற வார்த்தையை கேட்ட உடனே நம்பி போகிறான். இன்றைக்கு நம்பிக்கை இல்லாமல் நாம் எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஜெயத்தை பெறவே முடியாது. தன் பிள்ளை சாகிற மாதிரி இருக்கிறானே, நீங்க வந்து என் பிள்ளைகள் மேல கை வைங்க, நீங்க கை வச்சாதான் சுகமாக. அநேக பேர் ஊழியக்காரர்களை பார்த்து
பிள்ளை மேல கை வைங்க, அப்பதான் சுகமாகும். நீங்க கை வச்சாதான் இந்த பிள்ளை காக்கப்படும். நீங்க போய் பார்த்துக்கோங்க, நாங்க போன்ல ஜெபம் பண்ணலாம் அப்படிலாம் வேணும், நீங்க வந்து கை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல நீ போகும் பிள்ளை பிழைக்கன்னு சொன்ன வார்த்தையை மாத்திரமே நம்பி அவன் போனால் அந்த இடத்துல சுகத்தை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அந்த நம்பிக்கை நாம் உடைக்கப்பட்டு வைத்திருக்கிறோம். அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அநேக மனுஷர்கள் அப்படிதான் ஏதாவது ஒரு கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில என்ன செய்கிறாங்க, பெற முடியாதபடிக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் ஒவ்வொருவரையா தேடி போவாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் தன்னுடைய பிரச்சனையை சொல்லுவாங்க. அவங்க தன் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறார்களா அல்லது அந்த நம்பிக்கையை உடைத்து போடுகிறார்களா? அதுதான் அந்த கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கு நம்பி போனவர்களுக்கு பூரண சமாதானம் வந்தது. அந்த வார்த்தையை தேவன் சொன்னதால் மட்டுமல்ல, அவனுடைய நம்பிக்கை. அல்லேலூயா. இன்றைக்கு உறுதியான மனதை உடையவனாக தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும். நாமும் கூட தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம். அவர் தடைகளை உடைக்கிறவர், கட்டுகளை அறுக்கிறவர், வாழ்வையை மாற்றுகிறவர். நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அந்த நம்பிக்கை எப்பொழுதும் நமக்குள் இருக்க வேண்டும். பலவீனம் வந்தாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். தோற்று போகும்படியான சூழ்நிலை வந்தாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நான் தள்ளப்பட்டாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன், என் அச்சயம் எனக்கு வரும் என்று. அப்ப தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நான் நம்புகிறது அவரால் வரும். இன்னைக்கு தேவ பீடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று, அது என்ன? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தேவன் மேல் இருக்கணும். அந்த தேவனை உறுதியாக பற்றிக் கொள்ளணும். அப்படிப்பட்ட மனதை உடையவர்கள் பிரச்சனை இல்லாமல், சஞ்சலம் இல்லாமல், பூரண சமாதானத்தோடு இருப்பார்கள். இன்றைக்கு சமாதானத்தை போய் நாம் பணம் கொடுத்து வாங்கவே முடியாது. இந்த பிசாசானவன் எதிர்கள் கைகளை வைக்கிறோம் என்று பார்த்தால் நம்முடைய நம்பிக்கையின் மேல் தான் கைகளை வைப்பான். சர்ச்சுக்கு வருவோம், சத்தியத்தை கேட்போம், அதன் பிறகு பயந்து கொண்டே இருப்போம். தேவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் நீ வாழறதே வீண். நாங்கள் குடியிருந்த வீட்டுக்கு அருகில ஒரு வாலிப சகோதரன் சூசைட் பண்ணி கொள்ளும்படியான ஒரு காரியம் நிகழ்ந்தது. அந்த காரியத்தின்படி இருக்கும் பொழுது அதை எனக்கு தேவன் முன்னதாக அறிவித்திருந்தார். அதை நான் சொல்வதற்கு போவதற்கு முன்னதாக அந்த சூசைட் நடந்து விட்டது. நான் இங்கிருந்து ஓடி போய் அந்த வீட்டை நான் பார்க்கும் பொழுது எல்லாரும் வெளியில நிற்கிறாங்க. ஒருவரும் உள்ளுக்குள்ள போகவே இல்லை. காரணம், அவன் மறித்து போயிட்டாங்க என்று சொல்லி. அவனுடைய இளம் வயது மனைவி கர்த்தரை அழுது கொண்டிருக்கிறாள். ஆனால் என்னுடைய மனதுக்குள்ளாக நாம் ஜெபித்தால் கர்த்தர் அவர் அற்புதம் செய்வார். இல்லை, எல்லாமே முடிஞ்சு போய்விட்டது, நாங்க தான் டாக்டர், எங்களுக்கு எல்லாமே தெரியும் என்று சொன்னாங்க. ஆனாலும் அதை காட்டிலும் பெரியவன் நம் தேவன். அதனால நான் என்ன செய்தேன், ஒரு வாரம் உபவாசம் இருந்து அந்த சகோதரனுக்காக ஜெபித்தேன். ஆனால் என்ன நடந்தது, டோட்டலா மாறியாச்சு. அவன் பிழைத்துக் கொண்டான் என்று சொல்லி அவன் பிழைத்துக் கொண்டு நேரடியாக ஆலயத்துல வந்து சாட்சி சொல்லுகிற ஒரு சூழ்நிலை நடந்தது. காரணம் என்ன, இன்றைக்கும் கூட அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனாலும் கூட கர்த்தரை நாம் முழு நம்பிக்கையோடு அவர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது அவரே நாம் சார்ந்திருக்கும் நம்முடைய ஜெபங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு தேவன் 1% கூட அந்த நம்பிக்கை கொடுக்கல. அவன் மறிச்சு போயிட்டான்னு சொன்னாங்க. ஆனா அந்த 1% ஒரு சின்ன ஜெபம் அங்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியது. அல்லேலூயா. இன்று அநேகருடைய வாழ்க்கையில நம்பிக்கை உடைந்து போயிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய கிருபைகளை நினைத்து பார்ப்பதே இல்லை. ஒவ்வொருத்தர் கிட்ட போய் தன்னுடைய நிலையை சொல்லுவாங்க, வருந்தி கொண்டே இருப்பாங்க. எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை, எனக்கு பண தட்டுப்பாடு, எனக்கு வேலை இல்லை, எனக்கு வருவாய் இல்லை, என் குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, என் குடும்பத்துல சமாதானம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட நேரங்களில அவர்கள் போய் சொல்லுகிற மக்கள் யாரா இருக்க வேண்டும்? தேவனுடைய நாமத்தை தெரிந்து கொண்ட மக்களுக்கு போய் சொல்லும் பொழுது அவர்கள் தேவன் செய்த நன்மையை எடுத்து சொல்ல நம்பிக்கை உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் அப்படி அல்லாமல் தேவனை அறியாத மக்களிடத்துல போய் நம்முடைய பிரச்சனை எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் நாம் நம்பிக்கையை உடைத்து விடுகிறார்கள். அப்போ நம்பிக்கை உடைக்கப்பட்ட உடனே நாம் தேவனுடைய நாமத்தை மறுதளிக்கும்படியாக மாறிவிடுகிறோம். நாம் எதை விடுகிறோம்? ஜெபத்தை விட்டு விடுகிறோம், வேதத்தை வாசிப்பதை விட்டு விடுகிறோம், கர்த்தருடைய சமூகத்தை அமர்வதை விட்டு விடுகிறோம். நாளுக்கு நாள் நம் நம்பிக்கை குறைந்து கொண்டே போகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. இன்று தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கும். அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள்
பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அல்லேலூயா. யோபுவின் புத்தகத்துல 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பாருங்க. யோபு தன் சரீரம் அழுகி போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், பூமியின் மேல் கடைசி நாளில் நிற்பார், அப்போது என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பாருங்க. அதனால்தான் இந்த தேவன் அப்படிப்பட்ட உறுதியான மனதை உடையவர்களை தேடி அலைகின்றார். யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று. நான் தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணமாய் வந்தேன், அப்படியா நான் போவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை, எல்லாமே தேவன் தந்தது. அதனால் நான் தேவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்க முடியாது, தேவன் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி, இன்றைக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நாம் தேவனை துதிக்க முடியும். இன்னைக்கு நம்பிக்கை உடைந்தவுடன் நம்முடைய சமாதானம் போய்விடுகிறது. இன்னைக்கு அநேகம் யாரெல்லாம் கேட்டோம்னா சமாதானம் இருக்குதா, இந்த குடும்பத்தை சமாதானமே இல்லைன்னு சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகள் சொல்கிற ஒரு வார்த்தை, என் குடும்பத்தை என்ன இல்லை, சமாதானம் இல்லை. வீட்டுல பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, ஒரு ஓரமா போய் உட்கார்ந்து சமாதானம் இல்லை. காரணம் என்ன, அவங்க துன்மார்க்கமான வழியில போய் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மனது அவர்களோடு கூட ஒருமனப்படாதபடி இருக்கும். அதனால இந்த உலகத்தில் ஒன்றுமே கொண்டு வந்ததில்லை அப்படின்னும் போது எல்லாமே தேவனுடைய காரியம். அந்த தேவன் மேல நம்பிக்கை வைத்து நாம் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு தேவன் மேல் நம்பிக்கையுள்ளவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, தானாகவே ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க, தானாகவே வேதம் வாசிப்பார்கள், மற்றவர்களை பலப்படுத்துவர்களாக இருப்பார்கள், கண்ணீரோடு ஜெபிப்பார்கள். வேதம் வாசிக்காதவர்கள் ஒரு நாள் இருந்தாலும் அவருடைய மனம் பதறி போகும். ஏனென்றால் அவர்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களாக இருக்கிறபடினால். எனவே நாம் தேவனுடைய சமூகத்தில நாம் எப்படி இருக்க வேண்டும், உறுதியான மனதை உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக பேர் சொல்றாங்க, ஆலயத்துக்கே வர மாட்டேங்கிறாங்க. ஒன்ன சொல்லுவாங்க, அவங்க ஆலயத்துக்கு வரலையே, நான் மட்டும் போக கட்டாயமா. அல்லேலூயா. அவங்க தவறு செய்யவும் நானும் தவறு செய்யணும் அப்படின்னு கிடையாது. ஆனா சொல்ற காமத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமா, விலகி ஓட வேண்டும். இன்றைக்கு வேலைக்கு ஓடுறவங்க அதிகமா இருக்கிறாங்க. யாராவது பார்த்து கேட்டு, நீங்க ஆலயம் இருக்குது, நீங்க ஆலயத்துக்கு வாங்க, இந்த ஆலயமா வேலையா கேட்டாங்க சொல்லுவாங்க, வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடுவாங்க. காரணம் என்ன, நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மைதான். நான் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்லுவாங்க. அனைவரும் சொல்லுவாங்க, இல்ல நான் கர்த்தரை நம்பிக்கை தான் இருக்கு, நான் கர்த்தரை தினமும் தேடுறேன், காலையில ஏஞ்சி செபிக்குதெல்லாம் ஒரு கட்டாயத்தின் பேரில ஒரு செய்கிற ஒரு காரியமா இருக்கிறது. எதிர்ப்பு வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது என் தேவன் பார்த்துக் கொள்வார் என்று இல்லாமல் கலங்கி போறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்கதான் நம்பிக்கை இல்லாதவர்கள். அல்லேலூயா. யார் ஒருத்தர் கலங்கி போறாங்களோ அவங்க தேவன் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள். யோசேப்பை பாருங்க, அவன் சகோதரர்கள் குழியில தள்ளப்பட்டான், எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான், ஆனால் கர்த்தரை உறுதியாய் பிடித்திருந்தான். பொத்திபாரின் மனைவி அவனை தகாத விதமாக நடத்திருக்க வந்த பொழுது அவன் அதற்கு சம்மதிக்கவில்லை. அவன் ராஜாவிடம் அவனை குறித்து தவறாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண பொழுது ராஜா அவனை என்ன பண்ண, சிறையில போய் ஒப்புவித்தான். ஆனா அவனுடைய பரிசுத்தத்தை பரலோக தேவன் பார்த்தார். அல்லேலூயா. அதனாலதான் சிறையில் அவன் அடைக்கப்பட்ட பொழுது கூட கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தேவன் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக அவரோடு கூட நாம் இருக்கிறவர்களாக இருந்தோம் என்றால் பாவத்துக்கு நம்மை உடந்தை ஆக்க மாட்டோம். அல்லேலூயா. அந்த கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். மீண்டும் அவருக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் புத்தகம் 41 15-16 வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால், பார்வோன் தான் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல யாருமே இல்லை, நீ அர்த்தமா சொல்லுவேன் நான் கேள்விப்பட்டார், அதனால அவனை அழைத்து வந்து நீ எனக்கு இதற்கான அர்த்தத்தை சொல்லு என்று சொல்றாங்க. அதுக்கு யோசேப்பு என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா, நான் அல்ல, தேவனை பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றார். அல்லேலூயா. இன்றைக்கு பதிலை யார் கொடுப்பார், எனக்குள்ளாக இருந்து தேவன் கொடுப்பார். அப்ப தேவன் என்னை பயன்படுத்துவார், எனக்குள்ளாக இருந்து பேசுவார் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ளாக இருந்தது. இதுதான் அவன் ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை. நம்ம கிட்ட யாராவது வந்து ஆண்டவரை பற்றி கேட்டா நாம என்ன சொல்லுவோம், இருங்க என்ன விட அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவரை பத்தி, நான் அவங்களுக்கு அவனை கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னா நமக்கு இயேசுவை பத்தி என்ன பண்ணல, அறிந்து கொள்ள முடியல. உனக்கு தேவனை குறித்து என்ன தெரியும், உனக்கு தேவன் என்ன செய்தார், நீ தேவனை நேசிப்பதற்கு என்ன ஒரு காரணம், அவர்தான் ஒரு நம்பிக்கை ஒரு காரணம் என்ன, அதை நாம் சரியாய் தெரிந்து வைத்துக் கொண்டு அதை நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் மகிமை அடைவார். அல்லேலூயா. வேதத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவளை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார், ஒருவேளை தப்புவியாமல் போனாலும்
நீங்க சொன்ன காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். என்ன சொல்றாங்க? அந்த சூளையை 7 மடங்கு சூடு அதிகமாக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவர்கள் அப்படி ஒரு காரியத்தை சொன்ன பொழுதும் பயந்து, ஐயோ அந்த அக்னி நம்ம வெந்து போய் விடுவோமே என்று சொல்லி பயப்படவில்லை. என் தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாய் நான் ஒரு காரியம் செய்துவிடக் கூடாது என்று கர்த்தருக்கு பயந்தவர்களாக, கர்த்தரை விடுவிக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன் சரீரத்தை அக்னிக்கு இரையாகவும் துணிந்தார்கள். அந்த தேவன் அவர்களோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அந்த வசனம் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டது. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர். யார் தேவன் மேல உறுதியாய் இருக்கிறார்களோ இடறி போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறவர்கள் பூரண சமாதானத்துடன் தேவன் காத்துக் கொள்வார். இன்றைக்கு தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களா நாம் இருக்கும் பொழுதுதான் நன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும், அற்புதங்களை அதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. எப்படி நமக்கு சமாதானம் பெருகுமா? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால நமக்கு சமாதானம் பெருகும். இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவு நமக்கு குறைகிறது. இந்த வசனத்தை ஒரு முறை தான் நான் எடுத்து எனக்கு ஆண்டு பார்த்தேன். ஆனா அந்த வசனத்தை மனப்பாடமா எனக்கு வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. பகலெல்லாம் சொல்லிக்கிட்டு சொல்ல ஒவ்வொரு முறை நான் சொல்ல ஒரு பிரசன்னம், ஒரு தொடுதல் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். அந்த வார்த்தை மறுபடியும் என்ன நான் பார்க்கிறேன். உண்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன். அந்த முறையை நான் உண்மை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறேனா, உண்மை நான் உறுதியை பற்றிக் கொண்டிருக்கிறேனா என்று சொல்லும் பொழுது தேவ ஆவியா என்ற மகிமையா இறங்கி அப்படியே அந்த வசனத்துக்குள்ளாக என்னை கொண்டு போனார். ஹல்லேலூயா. தேவனையும் இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு சமாதானம் பெருகும். தேவனையும் இயேசுவையும் நாம் அறிய வேண்டும். அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இறங்கி கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனையும் இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு சமாதானம் பெருகும். அப்படி என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை அறிவதற்கான வழிகளை ஆராய வேண்டும். தேவனை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதம் வாசிக்க தேவனை அறிகிற அறிவு பெருகும். சங்கீத புஸ்தகம் 119 165ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரவில்லை. அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. அப்ப வேதத்தை நேசிக்காதவர்களுக்கு சமாதானம் இல்லை. வேதத்தை யார் நேசிப்பார்? தேவனை அறிய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் நேசிப்பார்கள். அப்படி தேவனை அறிய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களுக்கு இடரல் என்பது இல்லை. சகே என்ன செய்தார்? தேவன் எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்ள சென்றால், அறிந்து கொண்டவன் அந்த தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டான். அதுதான் உண்மையான அன்பு, உறுதியான அன்பு. இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? அநேக காரியங்களில் நாம் என்ன செய்யறோம்? பின்மாற்றம் ஆகி விடுகிறோம். வேதத்தில் சொல்லப்படுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. இன்றைக்கு பிள்ளைகளை பார்த்து கேட்டால் உனக்கு சமாதானம் இருக்கிறதா என்றால் அவங்க அநேக ரீசன் சொல்லுவாங்க. எங்க வீட்டுல எனக்கு அப்பா அம்மா சண்டை போட்டுட்டாங்க, அதனால எனக்கு சமாதானம் இல்லை. எங்க வீட்டுல வந்துட்டு கடன் பிரச்சனை, அதனால எனக்கு சமாதானம் இல்லை. இது எல்லாம் ஒரு ரீசனே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, பாவிகளுக்கும் சமாதானம் இல்லை, வேதத்துல துன்மார்க்கருக்கும் சமாதானம் இல்லை. இந்த உலகத்திலே பாவிகளுக்கு ஆத்தும ரட்சிப்பை அளித்து சமாதானம் உண்டு பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். வேதம் முழுவதும் வாசித்தால் தேவன் நம்மை வைத்த அன்பு நமக்கு புரியும். அவர் மரண பரியந்தமும் நம்மை நேசித்து, எப்படி மரண பரியந்தமும் நம்மை நேசித்து, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். சிலுவையில தன்னை முற்றிலும் அர்ப்பணித்த பின்பும் அவருடைய அன்பை நாம் அறியாமல் நாம் பாவம் செய்தோம் என்றால் நம்மளை விட துரோகிகள் வேற யாருமே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு அவயங்களுக்காகவும் அவர் என்ன செய்தார்? சிலுவையில ரத்தம் சிந்துவார் என்று பார்க்கிறோம். அப்போ அவருடைய அன்பை நாம் உதாசீனப்பட்டவர்களா இருக்க, நம்பிக்கையற்ற நிலையில நாம் வாழ்ந்து சமாதானம் நாம் இழக்கிறவர்களாக இருக்கிறோம். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், அவரையே நம்பி இருக்கிறபடியால். அல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்கள் வீடுகளில் சென்று சொல்லி பாருங்கள். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய வார்த்தை உங்களுக்காக அவனை
கிரியை செய்வார். அவரையே நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். ஆரம்பத்தில் சொன்னபடி 2 நிபந்தனைகள். 1, கர்த்தரை உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவன் மேல உறுதியான நம்பிக்கை இருக்கிறதா? அவர்கள் நம்பிக்கையோட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு ஆலயத்துல வருகிறோம், தேவ செய்தி கேட்கிறோம், அந்த செய்தி கேட்டு அந்த நேரத்துல நாம் கர்த்தரை நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். வெளியே போன உடனே அந்த நம்பிக்கை நம்ம இழந்து போகிறோம். ஒரு தவறு செய்யும் பொழுது, ஐயோ இன்னைக்கு தேவனுடைய வசனம் இப்படியா சொல்லப்பட்டது, இந்த காரியம் நாம் செய்யக்கூடாது, நம்ம காத்துக்கொள்வோம் என்றால் நமக்குள்ளாக தேவன் வாசம் செய்கிறார். துணிகரமான அந்த தவறு நாம் செய்து பரவல பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது அங்கு பிசாசானவன் கிரியை செய்கிறான். அல்லேலூயா. எனவே கர்த்தரை உறுதியாக ஒன்று பிடித்துக் கொண்டால் அது உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு கொஞ்ச நேரம் நிறைய பேர் சொல்லுவாங்க, சரி பார்க்கலாம், 3 மாசம் அழைத்து வந்து பார்க்கிறேன், சரி பண்ணா நான் போயிடுவேன். இது நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை. அப்படிப்பட்டவர்கள் வருடக்கணக்கா வந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை உறுதியானதாக, முழுமையானதாக, கர்த்தர் மேல வாஞ்சி உள்ளதாக மாறுபடியாக அமைய வேண்டும். அடுத்ததாக கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நாம் சந்திக்க முடியும். யோபு சொன்னாப்பா, என் சரீரம் அழிந்தாலும் என் மீட்பர் உயிரோடு எழுந்தருவார். அல்லேலூயா. அப்போது என் மாம்சத்தினால் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களாலே பார்ப்பேன் என்று சொன்ன அவருடைய உறுதியான நம்பிக்கை பாருங்க. அவருடைய சரீரம் முழுவதும் எத்தனை விதமான பாடுகள் மத்தியிலையும் அவன் என் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், என்னத்தை பண்ணிட்டேன், நாளைக்கு வந்து எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லி விலகி ஓடுறாங்க. அன்றைக்கு நன்மை செய்தேன் என்று சாட்சி சொன்னவர்கள் கூட, அன்றைக்கு தேவி எனக்கு எப்படியா ஜீவனை கொண்டு சாட்சி சொன்னவர்கள் கூட இன்றைக்கு என்ன பண்றாங்க, எதிரி போயிருக்கிறாங்க. ஆனா கர்த்தரை நம்பிக்கையோடு இருக்கணும். கர்த்தரை நம்பிக்கை எப்பொழுது இருக்க வேண்டும்? அந்த யோபு சொன்ன போல அன்னைக்கு சரீரமே அழிந்து போனாலும் பரவாயில்ல, அந்த ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது என்னுடைய மீட்பரை என் மாம்சத்தில் நான் பார்ப்பேன் என்று சொல்லி, அடுத்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களும் கூட என்ன செய்தார்கள்? எரிகிற அக்கினியில தூக்கி போட்டாலும் என் தேவன் மேல் என் நம்பிக்கை முழுவதுமாய் வைப்பேன், அந்த நம்பிக்கை எங்களை பாதுகாக்க என்று சொல்லி அவர்கள் 3 பேர் உலவும் போது அங்கு தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. அவளை பார்த்த உடனே மற்றவர்களுக்கு நம்பிக்கை வரும்படியாக இன்றைக்கு பார்க்கிறவர்கள் ஐயோ அவர்கள் தேவனுக்குள்ளாக இருக்கிறார்கள், அதனால்தான் அவர்கள் இப்படியா ஒரு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் ஏன் சமாதானத்தோடு இருக்கிறார்கள், அவர்கள் வீட்டில் தேவன் வாசம் செய்கிறார், அவருடைய குடும்பத்தில் ஏன் சண்டை இல்லை, அந்த இடத்துல தேவன் வாசம் செய்கிறார். காரணம் என்ன? அவர்கள் தேவனை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறார்கள், தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை மரண பரியந்தம் நமக்கு இருக்க வேண்டும். சிங்கத்திற்கு வீடை போட்ட தானியேல் கூட கெவிக்குள் விழுந்தும் பயப்படாமல் நான் இடைவிடாமல் ஆராதித்தேன், தேவன் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி தன் நம்பிக்கையை வெளிப்படுத்தி அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த ராஜாவுக்கு தேவன் ஒரு நம்பிக்கை வளர்ச்சது. இன்றைக்கு உனக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கை மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள் தேவன் உருவாக வேண்டுமே தவிர நாம் தேவனுக்குள் வந்துவிட்டோம், பாவம் செய்வோம், அவனும் என்ன கூட பாவம் செய்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய நாமம் உறுதி இல்லாத ஒரு தன்மையாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் சொல்ல உறுதியான மனதை உடையவன் அவரை நம்பி இருப்பான். உறுதியற்ற நிலையில் உள்ளவன் அவரை நம்ப மாட்டான். அது மாத்திரமல்ல, எசேக்கியாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு மரணம், உன் வீட்டு காரியத்தை நீ சரி செய்து கொள் என்று சொல்லும் போது அவன் எவ்வளவு ஒரு பேர், நீ சொன்னது யார்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஆனாலும் கூட அந்த தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை அவன் கேட்டு அதற்கு என்ன செய்தான்? தேவனை நோக்கி கதறினான். அந்த தேவன் மேல் நம்பிக்கை வைத்து இந்த நிலைமை அவரால் மாற்ற முடியும் என்று உறுதியாய் அவன் நினைத்து விசுவாசித்து கதறினான். அப்படி என்ன நடந்தது? முற்றத்தை விட்டு வெளியே போவதற்கு முன்பாக கர்த்தரிடத்தில் பதில் வந்து அவனுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க வைத்தது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை உறுதியானதாய் இருக்க வேண்டும், முடிவு பரியந்தமாய் இருக்க வேண்டும். நீ எப்படிப்பட்டதான நம்பிக்கை மேல் வைத்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு தேவன் உங்களை பார்க்கிறார். எப்படிப்பட்ட நம்பிக்கை நீங்கள் வைக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட மனவத்தை உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லி இன்றிலிருந்து நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை சரிப்படுத்துங்கள், என்னை சரிப்படுத்துங்கள், என்னை கொன்று போட்டாலும் உங்க மேல நான் நம்பிக்கையாக இருப்பேன். இன்று எனக்கு தேவன் யோபு சொன்னது போல நானும் சொல்லுவேன், எனக்கு உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும் நான் என் தேவன் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இது வரைக்கும் கூட நான் என் தேவன் மேல நம்பிக்கை நான் இழந்து போனேன். ஆனால் இந்த மாதத்தில் நீ என்னோடு கூட பேசி இருக்கிறேன்.
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தை காத்துக்கொள்வேன் என்று சொன்னேன். இன்றையிலிருந்து இந்த தேவி செய்தி எனக்குள்ளாக கிரியை செய்யும் என்று நாம் சொல்லுவோமா? அன்று இந்த வார்த்தைகளை நோக்கி பேசும் நாம் சொல்லுவோமா? ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளாரையும் ஆவியானவர் கிரியை செய்யட்டும். இந்த உண்மை உறுதியை பற்றி கொண்ட மனதை என்ற அந்த உறுதி எனக்குள் தாங்க, என் உள்ளத்திற்குள் தாங்க, என் குடும்பத்திற்குள் தாங்க, என் பிள்ளைகளுக்கு தாங்க, நான் சந்திக்கிற மக்களுக்கு தாங்க. நான் யாரிடத்துல பேசினாலும் அவர்களுக்கு நீங்க தாங்க. நான் பேசும் பொழுது என் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நான் பேசும் பொழுது என் தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் ஆண்டவரே, எல்லாமே முடிந்து போனது, இனி ஒன்றுமே இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த முடிந்து போனது என்ற வார்த்தையை நான் விட்டு என் தேவன் அதை ஆரம்பித்து வைப்பார். என் தேவன் அதை மீண்டும் எனக்கு துவக்கி வைப்பார். எல்லாம் முடிந்தது, ஆனால் என் தேவன் எனக்கு செய்ய போகிற அதிசயம், அற்புதம் இனி எனக்கு ஆரம்பம் என்று சொல்லி என் தேவன் மேல உறுதியான நம்பிக்கை உள்ள ஒரு மகனாக நான் மாறுவேன். ஆண்டவரை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு நன்மையான ஈவுகளை அழைப்பார். கர்த்தர் தாங்கள் செய்தி மூலமாக உங்களோடு நிலைப்படுவாராக. ஆமென். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் கூட கொடுத்த வார்த்தையின்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் உன்னை உறுதியான மனதோடு பற்றிக் கொண்டு அவர்கள் நீதியின் பாதையில் நடக்க கர்த்தர் தாமே விசேஷித்த கிருபைக்கு நான் ஜெபிக்கின்ற தேவனை அறிகிற அறிவை அவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும். அப்பா, அவர்கள் தேவனை அறிகிற அறிவை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஜெபிக்கவும், அவர்கள் வேதத்தை வாசிக்கவும், கர்த்தருடைய வழியை நடப்பதற்காக ஆண்டவரே தேவ செய்திகளும் தன்னை பலப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் கிருபை செய்ய முடியாது தயவா ஜெபிக்கிறோம். இந்த நாள் தேவ செய்திக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை நீங்க தாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் தேவ வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய ஆவியுடைய வல்லமை அவர் உணர்வுடைய செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, என்னுடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சேட்டையின் ஆரோக்கியம் என்று சொன்னேன். இந்த 5வது மாதத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இதோ கர்த்தருடைய சமூகத்தை வந்திருக்கிறது நீ அறிவே. அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருடைய செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நாளிலே தேவனே, எங்களுடைய மனதை நீ முதலில் ஆண்டவரே உன் பக்கமாய் திருப்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய விசுவாசத்தை நீங்க வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கும்படியாக நான் நம்பிக்கையில இடறி போகாதபடி எனக்கு வீணான சிந்தனைகளை விடுவிக்கும் நான் சொல்லிக்கிறேன். என் குடும்பத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே உறுதிப்படட்டும். என் கணவரிடத்துல, என் பிள்ளைகளிடத்துல ஆண்டவரே ஒவ்வொருவரும் சொல்லட்டும். ஆண்டவரே, வீட்டுல வயதான முதியவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் தேவனுடைய ஆண்டவரே பாசத்தை ஆவியானவர் இறங்கி அவர்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் வெளிப்படும்படியாக இதுவரைக்கும் நான் அநேக பலவீனத்தின் மத்தியில, வியாதிகளின் மத்தியில, கடன் பிரச்சனை வரும் பொழுது நாங்கள் உறுதியற்ற தன்மையில நாங்கள் போய்விட்டோம். இனி அப்படி அல்ல ஆண்டவரே, வேதம் சொன்னபடியாக உங்களை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனதை எங்களுக்கு நீங்க தாங்க. நீங்க தந்ததற்காய் நன்றி ராஜா. நாங்கள் முடிவு பொழுது நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, தேவர்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களில சந்தோஷத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. திருமணங்கள் தடைப்பட்ட பிள்ளைகளுடைய அவருடைய வாழ்க்கையில திருமண தடைகளை உடைத்து போடுங்க. ஆண்டவரே, இந்த நாட்கள் அநேக பேர் வியாதியின் மத்தியில் அப்பா இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்க சுகத்தை தருவதை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீணான செலவுகளை எடுத்து போட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனாவை குறித்து அந்த பயத்தை முற்றிலுமா ஜனங்கள் மத்தியில் எடுத்து போட்டு தேவனுடைய நாமம் மகிமை நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எல்லாரையும் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிங்க. கதை பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அனைத்தும் வந்திருக்கிற மக்கள் அனைவரோடும், தடைப்பட்ட மக்களோடும், அடியாருடைய குடும்பத்தில் வருகைகளும் இருப்பதாக. ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இறக்கங்கள் முடிசூட்டி நல்ல உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமான வயது திருமணமான வயது போல் ஆகிறது. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல